உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பநாடர் தம்முடைய கடவுள் வாழ்த்து பாடலில் ராமனே உலகுக்கெல்லாம் தலைவன் என்று உரைக்கிறார். படைத்தல் காத்தல் அழித்தலாகிற முத்தொழில்களையும் எவன் லீலையாக விளையாட்டாகச் செய்கிறானோ அவனேதான் நமக்கு தலைவன். அந்த முழுமுதற் கடவுள் ஸ்ரீ ராமச்சந்திரனே என்று கோஷித்தார். சீதைக்கும் ராமனுக்கும் உண்டான பெருமையெல்லாம் உலகோர் அறியும்படிக்கு பாடியவர்தான் ஆஞ்சநேய சுவாமி. ராமபக்த ஆஞ்சநேயர் என்று கேள்விப்படுகிறோம். இங்கே சென்னையில் தாம்பரம் சானட்டோரியத்தில் உள்ள ராமாஞ்சநேயர் சன்னிதானம். அதில் இன்றைக்கு நாம் உற்சவமூர்த்தியான ராமச்சந்திரனை சேவித்துக் கொள்ளப் போகிறோம். இதோ பெருமான் நின்ன திருக்கோலத்தில் கையில் வில்லை ஏந்தி கொண்டு ராமன் நமக்கு காட்சி கொடுக்கிறார். ராமனுடைய திருமுடி கிரீடத்தில் ஒரு தனிச்சிறப்பு. படிப்படியாக 3 படிகளில் இருக்கக்கூடிய கிரீட்டம். ராமானுஜர் பெருமானுடைய கிரீட்டத்தை பற்றி பாடும்போது கிரீட மகுட சூடாவதம்ச என்னும் 3ஆக பாடுகிறார். பாரளந்த பேரரசே, எம்மனீத்து வஞ்சித்த ஓரரசே, விசும்பரசே என் ஆழ்வாரும் 3 அரசர்களாக பெருமானை பாடுகிறார். வானத்தவர்களுக்கெல்லாம் அரசன் பகவான், பூலோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அரசன், நம் போன்ற ஏழை எளியவர்களுக்கும் அரசன். இப்படி மூவர்க்கும் அரசன் என்பதை உணர்த்தி கொண்டே ராமனுடைய முடி இந்த க்ஷேத்திரத்தில் 3 படிகளிலேயே அமைந்துள்ளது. ஓர் புறத்தில் நீண்ட சாருங்கம் கோதண்டத்தை பற்றி மற்றொரு திருக்கையாலே அம்பை பற்றி கொண்டு ராமன் உள்ளார். ராமனுக்கருகில் இலக்குவன். எங்குமே மூல விக்கிரகமான ராமனை விட இலக்குவனோ பரதனோ உயரத்தில் தான் இருப்பார்கள். அதை போலத்தான் இங்கும் சேவித்துக் கொள்கிறோம். சீதை ராமனுக்கேற்ற உயரமுடையவள். இலக்குவனுக்கும் சீதைக்கும் கிட்டத்தட்ட ஒரே உயரத்தில் காட்சி கொடுக்கிறார்கள். சீதையினுடைய கிரீட்டமும் இலக்குவனுடைய கிரீட்டமும் எல்லாமே 3 முடிகளாகவே காட்சி கொடுக்கின்றன. இவர்களை சேவித்துக் கொண்டோம். இனி அடுத்தது ஹனுமான் ஆஞ்சநேயர். காரியத்தை சாதித்துக் கொடுக்கும் ஆஞ்சநேயர். லக்ஷ்மணனை காத்தவர், சீதையை உயிர் காத்து எங்கிருக்கிறாள்னு தேடி கொடுத்தவர், ராமனுக்கே சீதையை பெற்று கொடுத்தவர். இத்தனை வீரமான விவேகத்தோட பணிபுரிந்தவர். ஆனால் இங்கு பக்த ஆஞ்சநேய சுவாமியாக சீதாராமர்களை வணங்கி கொண்டு சின்ன திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஆண்டுதோறும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இங்கே ஹனுமத் ஜெயந்தி விழா மார்கழி மூலத்தில் நடைபெறுகிறது. ஓர் நாள் முழுவதும் மூலத்தில் ஆரம்பித்து அமாவாசைக்கோ, அமாவாசையில் தொடங்கி மூலத்துக்கோ அகண்டமாக தியாகராஜருடைய கீர்த்தனங்கள் அத்தனையும் இங்கே பாடப்படுகின்றன. 24 மணி நேரத்துக்குள் பல வடைமாலைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அன்றைக்கு ஒரு நாளில் மட்டும் 200-300 வடைமாலைகளுக்கு மேலே ஆஞ்சநேய சுவாமி கண்டருளுகிறார். எத்தனை பெருமை இருந்தாலும் ராமனுக்கு அருகிலே எளிமையே வடிவெடுத்தவராய் வினயம் பணிவு மாறாமல் ஆஞ்சநேயர் எழுந்தருள் இருக்கிறார். இன்று இந்த ராமாஞ்சநேயர் சன்னதியில் உற்சவமூர்த்திகளையெல்லாம் சேவித்துக் கொண்டோம். இப்போது விட்ட இடத்திலிருந்து தொடர்வோம். கேள்விகள் 16. அதில் கீழே நாம் 7 கேள்விகளுக்கு பொருள் பார்த்தோம். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியா திருடவிரதா சாரித்ரேணச்ச கோயுக்தா அது வரைக்கும் பார்த்தோம். இப்போ சர்வபூதேஷு கோஹிதா அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மையை நடத்துபவன் யார்? ஹிதன் ஹிதம்னால் நல்லது, நன்மை. சர்வபூதேஷு எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை நினைப்பவன் யார்? நன்மையை நடத்துபவன் யார்? ராமன் அப்படித்தான் அனைவருக்காகவும் நடத்தினான். வாலிக்கும் சரி, சுக்ரீவனுக்கும் சரி, ராவணனுக்கும் சரி. ஓரோரிடத்தில் ராமன்
ஹிதத்தை நடத்துகிறா போலேயும், வேறு சிலரிடத்தில் அவன் ஹிதமாக நடந்து கொள்ளவில்லை, அவர்களுக்கு வருத்தம் கொடுத்தான், துன்பம் கொடுத்தான் என்றும் தோணும். ஓர் விபீஷணனை காத்தான், ஆனால் ராவணனை அழித்தான். சுக்ரீவனை காத்தான், வாலியை அழித்தான். இதை பார்க்கச்சேதான் நமக்கு சந்தேகம் வந்துடும். யாரையெல்லாம் காப்பாற்றினானோ அப்ப அவர்களிடத்தில் ஹிதமாக நடந்து கொள்கிறான். யாரையெல்லாம் காப்பாற்றவில்லையோ அவர்களிடத்தில் தண்டனை தானே கொடுத்தான். அப்ப ராமன் ஒன்றும் நடுநிலையாளன் அல்லவே, பாரபட்சமாக ஒருதலை பட்சமாக தானே நடந்து கொள்ளுகிறார். கண்ணனிடத்திலையும் பார்த்திருக்கோம். ஓர் யானையை காப்பாற்றுகிறான், கஜேந்திரனை. மற்றொரு யானையை கொல்லுகிறான், குவலையா பீடத்தை. கம்சன் முன்னே இருந்த யானையை கொன்னான் கண்ணன். அதே சமயத்தில் கஜேந்திரம் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் ஆதி மூலமேன்னு கூப்பிட்ட போது ஓடோடி வந்து காக்கிறான். அப்ப ஓர் ஆணையை கொல்றார், ஓர் ஆணையை காக்கிறார். ஒரு மாட்டுக்கு பின்னாடி போறார், இன்னொன்னு வத்சாசுரன் கபித்தாசுரன், ஒரு கன்றுக்குட்டி வடிவத்திலேயே அசுரன் வந்தான், கன்றுக்குட்டியை கொன்றார். இப்படி மாத்தி மாத்தி தானே நடக்கிறார். ஏது இங்கே ஒரு தலைப்பட்சமாத்தானே நடக்கிறார், நடுநிலைமை இல்லவே. அப்ப சர்வபூதேஷு கோஹிதா, எல்லா ஜீவராசிகளிடத்தும் நன்மையே ராமன் விரும்புகிறான் என்று எப்படி சொல்ல முடியும்னு கேள்வி. குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழின்னு பாடினார். அங்கு சொல்றார், ராமன் ஒரு சிலருக்கு துன்பம் கொடுக்கிறா போலே இருக்கும், உண்மையில் துன்பம் இல்லை, நீடித்த இன்பத்துக்காகத்தான் ராமன் அப்படி செய்கிறார். எப்படியெனில், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்தரிலும் வித்துவக்கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்ன ஆழ்வாருடைய பாசுரம். வாளாலே அறுத்து சுட்டு ஆபரேஷன் பண்றார் டாக்டர். வாளால் அறுத்தால் ரத்தம் வந்ததுங்கிறதுக்காக டாக்டர் இடத்துல கோவிச்சுக்கவா முடியும்? அவர் ஒன்றும் நம்மளை துன்பப்படுத்தலை, நாளைக்கு நோய் குணமாகணுங்கிறதுக்காகத்தானே பண்றார். பெருமான் நமக்கு 2-3 துன்பங்களை கொடுத்தாலும் அது ராவணனை திருத்துவதற்காக, வாலியை திருத்துவதற்காகவே அன்றி எல்லா ஜீவராசிகளிடத்தின் நன்மைதான் நினைப்பார். ஒரு சிலரை பகவான் சுகமா வைக்கிறார், ஒரு சிலரை துக்கத்தில் ஆழ்த்துகிறார். ஏன்? சிலரை சுக்கிகளாகவும் சிலரை துக்கிகளாகவும் ராமன் வைத்து ஏன் சிரமப்படுத்துறார்னால், ஒரு பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்டே இருக்கு, அப்ப தாயார் கையில பெரம்ப வச்சிருந்து அடிச்சுடுவேன் அப்படின்னு பயப்படுத்தினால் உடனே அந்த பிள்ளைக்கு துன்பத்தை தாய் கொடுத்தாள் என்று யாரும் சொல்றதில்லை. அந்த பிள்ளையினுடைய நன்மைக்காக பயப்படுத்தினால் தான் சொல்லுகிறார்கள். ஆக ராமன் எல்லாருக்கும் நன்மையே நினைப்பவன். சீதையை காட்டில் கொண்டு போய் விட்டார், அப்ப அவளுடைய நன்மையை நினைக்கவில்லையேனால் அவள் வேண்டுகோணுக்கிணங்கத்தான் கொண்டு போய் விட்டார். அப்ப அவள் நன்மையை நினைத்தார், அதே சமயம் பிரஜைகளுடைய நன்மையை நினைத்தார். அங்கு குற்றம் பரவிவிடக்கூடாது. மக்களுக்கு நடுவிலே ஏதேனும் தவறான செய்தி பரவிவிட்டால் அது நாட்டுக்கே ஆபத்து. அதுக்காக அவர்களையும் பார்க்க வேண்டும், சீதையும் பார்க்க வேண்டும். அவர் ஒரு சிலருக்கு மட்டும் ஹிதன் நினைப்பவர் அல்லர், உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே ஹிதத்தை நினைப்பவர். சர்வபூதேஷு கோஹிதா. அடுத்து 9வது கேள்வி, வித்வான் கஹ, யார் மெத்த படித்தவன், அனைத்து அறிவும் உடையவன் யார்? ராமனேதான். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம், இதை விஸ்வாமித்திரர் கூறுகிறார். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணன் தமசப்பரஸ்தாது உபனிஷத்தே கோஷிக்கிறது. அவன் அறியாததில்லை, அனைத்தையும் படித்திருக்கிறான். வேத வேதாங்க தத்துவஜ்ஞா தனுர்வேதேச்ச நிஷ்டிதா. வேதம், வேதத்தின் அங்கங்கள், தனுர்வேதம், ஆயுர்வேதம், என்னென்ன சாஸ்திரம் உண்டோ அனைத்தையும் கற்றிருக்கிறான். எஸ் சர்வஜ்ஞா சர்வவித், யார் தன் அனைத்தையும் அறிந்தவனோ, தன் கண்முன்னால் நடக்கிறா போலே அனைத்தையும் பார்க்கக்கூடியவரோ அப்படிப்பட்ட ராமன். அப்ப வித்வான், அனைத்தையும் அறிந்தவர். இதை சொல்றச்சே நமக்கு சந்தேகம் வந்துடும், இவர் என்ன மொத்த படித்தவரா? அப்படி முழுக்க படித்தவராக இருந்தால் எதற்கு வசிஷ்டரிடத்திலே குருகுலம் பண்ண வேண்டும்? பண்ணியிருக்க தேவை கிடையாதே. ஏன் வசிஷ்டாச்சாரியரிடத்தில் படித்தார்? ஒரு முக்கியமான பதில், அப்போதுதான் மரபு மாறாமல் இருக்கும். ஒரு குருவனிடத்துல போய் சிஷ்யன் படித்தே ஆக வேண்டும், இந்த மரபை ராமனே மீறிவிட்டால் மக்கள் கண்டிப்பாக பின்பற்ற மாட்டார்கள். ராமன் சொல்லுவது, நான் மனிதனாக பிறவி எடுத்திருக்கிறேன். யார் மனிதனாக பிறந்தாலும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ஒரு குருவனிடத்தில் படித்துத்தான் தீர வேண்டும் என ராமன் மனிதத்தன்மையை ஏறிட்டு கொண்டிருக்கிறார். ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம் அவரே சொல்றார். எப்ப மனுஷனோ அப்போ ஒரு குருவனிடத்துல கேட்டுத்தான் தீர வேண்டும். தெய்வமே மனித உருவத்தை எடுத்துக்கொண்டாலும் குருகுலம் பண்ண வேண்டும், ஆச்சாரியனிடத்தில் படிக்க வேணும். இதை மட்டும் ராமன் மீறி இருந்தார்னு வச்சுங்கோ, ஆமா தாங்களே தெரிஞ்சிருந்தா ஒருத்தருட்டையும் படிக்க வேண்டிய தேவையில்லையே, எதற்கு குரு? நாமே புத்தகத்தை எடுத்துவோம், வாசித்துக் கொள்வோம். ராமன் குருவினிடத்தில் சென்றாரா, கண்ணன் குருவினிடத்தில் போனாரான்னு வாதம் தொடங்கிவிடும்.
ஆச்சாரியர்கள்லாம் எதுக்கு, குருக்கள்லாம் எதுக்கு? பெருமானிடத்தில் நாம் செல்வதற்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை. எத்தனை பத்திரிகையில் எழுதுறா, குருக்களை போய் அவள்கிட்டலாம் இவர் தான் எனக்கு குரு, இவர் சொன்னபடி நாங்கள் நடந்து போன்னு நாம் சொன்னாலே நம்ம ஒரு மாதிரி பார்ப்பா. எதுக்கு இந்த இடைத்தரகர்கள்லாம்? தேவையே கிடையாது. நாம் நேர பெருமானிடத்தில் போலாமேன்னா அவர் ஏற்றுக்கிறதா இல்லையே. ஒரு குரு ஆச்சாரியன் மூலமாக வந்தால் தான் ஏற்றுக்கொள்கிறார். இதற்கு சாட்சி அவரே ஒரு குருவின் மூலமாகத்தான் படித்தார். ஆக எப்போதும் ஆச்சாரியனை குருவை விட்டு நாம் விலக முடியாது. மனிதனாக ஏற்றுக்கொண்டேன், ஆகவே ஒரு குருவினிடத்தில் படிக்கத்தான் போவேன். சாந்தீபனிடத்துல தான் கண்ணன் நிறைய குருகுலவாசம் பண்ணார். 64 நாள் 64 கலைகளையும் பயின்று முடித்தார். 12 வருஷம் வசிஷ்டாச்சாரியரிடத்தில் குருகுலவாசம் பண்ணான் ராமன். ஆகவே கண்டிப்பாக ராமன் அனைத்தையும் அறிந்தவன். ஆனால் மரபு மாறக்கூடாது என்பதற்கு நடத்தினார். ஒரு வேடிக்கையான விஷயம், வித்வான் விபச்சித்து தோஷஜ்ஞான்னு சொல்லுவார்கள். வித்வான் இருந்தால் அவர் தோஷத்தை பார்ப்பாராம். தோஷம்னா எங்க யார் இடத்துல குற்றம் இருக்குன்னே பார்க்கறது. ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுவார்கள். நிறைய படித்தவர்கள் கோட்டி கூட்டமாக உட்காந்துருக்கா, நமக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு. ராமனின் பண்புகள் பேசு என்ன சொன்னா சரி, நம்ம நாக்கு தந்தி அடித்து கொண்டு ஏதோ கூட்டி விழுங்கி ஒரு 10 நிமிஷம் பேசினோம். இருக்கிறதுக்குள்ள எதை நல்லதையோ அதை பொறுக்கி எடுத்துக்கணும் இல்லையா, அவ்வளவுதானே நடக்கும். ஆனா வித்வான்கள் படித்தவர்களா இருந்தா நாம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், இச்சு தப்பு, இட்டு தப்பு, புள்ளி தப்பு, காப்புள்ளி தப்பு, ஃபுல் ஸ்டாப் தப்பு, என்னென்ன உண்டோ மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிருவாளாம். எதுக்கு? மட்டம் தட்டுறதுக்காக. இத்தனை தப்போட பேசினேன், சொற்குற்றம், பொருட்குற்றம், தலையசச்சே, நிற்க தெரியல, பார்க்க தெரியல, கைகூப்பி பேச தெரியல, அவை அடக்கம் தெரியல, எல்லாம் சொல்லிடுவார்கள். அப்ப வித்வான் இருந்தா கண்டிப்பா கண்ணில் விளக்கண்ணை விட்டு கொண்டு குற்றங்களை பார்ப்பார். ராமன் வித்வான் ஆயித்தே, அப்ப கண்ணில் விளக்கண்ணை விட்டு கொண்டு குற்றத்தை பார்ப்பார் அல்லவா? ஆம், கண்டிப்பாக பார்ப்பார். ஆனா இது வேற விஷயத்துக்காக. நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட பொருள். ராமன் சொல்றார், தோஷோ யத்யபி தஸ்ஸஸ்யாத் சதாமே தத்து அகர்ஹிதம். என்னை வந்து அண்டுபவன், என்னுடைய சீடன் ஆசிரித்தன் தோஷத்தோடையே வந்தாலும், அவன் எத்தனை குற்றங்களோடு வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ராமன் மிகுந்த குற்றம் புரிந்தவனை தேடுகிறான். வசிஷ்டருக்கு ராமன் அருள் புரிந்தான், அது ராமனுக்கு பெருமை இல்லை. குஹனுக்கு அருள் புரிந்தான், அதுதான் பெருமை. ஒரு பள்ளிக்கூடத்திலே 90 வாங்கின பிள்ளை பொண்களா சேர்த்துப்பா, 98 வாங்க வைப்பா. இது உயர்ந்ததா? அல்லது இன்னொரு பள்ளிக்கூடத்திலே 30 வாங்கின குழந்தைகளா சேர்த்துப்பா, 70 வாங்க வைப்பா. இது உயர்ந்ததா? தாழ்ந்தவர்களை உயர்த்துறதானே உயர்ந்தது. உயர்ந்தவர்களுக்கு அருள் புரிவது பெரிதல்லவே. ராமனை பொறுத்தவரை மிக தாழ்ந்தவர்களை தேடுகிறான். அப்படின்னா நிறைய குற்றம் உள்ளவர்களை தேடுகிறான். அவர்களை குற்றத்தை விலக்கினால் தான் ராமனுக்கு பெருமை. அதனாலதான் குஹனை தேடி போனார், சுக்ரீவனை தேடி போனார். இப்ப யோசிச்சு பாருங்க, ராமனும் குற்றத்தை தேடுகிறான். எதற்கு? கைவிட அல்ல, கைப்பற்ற, கை கொள்வதற்காக குற்றத்தை பார்த்தான் ராமன். ஆனா வித்வான்கள் எல்லாம் கை விடுவதற்காக குற்றம் பார்ப்பார்கள். ஆக வேறு விதத்தில் ராமன் வித்வான், இவரும் குற்றம் பார்ப்பார். ஆனா அந்த குற்றவாளியே ஏற்றுக்கொள்வதற்காக ராமன் குற்றத்தை பார்த்தான். அப்படித்தான் வித்வான்காக. யாரு மெத்த படித்து அனைத்து மறிந்தவன்? ராமச்சந்திரனே அனைத்து மறிந்தவன். இனிமேல் ராமாஞ்சநேயர் சன்னதியில் மூலவர் சன்னதிக்கு வாசலில் போகிறோம். சித்தரூபத்தில் எழுந்துருளி இருக்கும் அவரை சேவித்துக் கொள்வோம். ஓர் அறிவிப்பு. ஏப்ரல் மாதம் 21, 22 ஆகிய தேதிகளில் புதுதில்லியில் உபன்யாசம் ஏற்பாடாகி உள்ளது. 21, 22 2 நாள் மாலையும் 7 மணிக்கு டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவில் திருவள்ளுவர் ஆடிட்டோரியம் ஆர்கே புரத்தில் உபன்யாசம். அதே சமயம் 22 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு நோய்டாவில் உள்ள இஸ்கான் கோயிலில் உபன்யாசம். அதே நாள் ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி பகல் 11 மணிக்கு லோடி ரோடில் உள்ள ராமர் கோயிலில் உபன்யாசம். அவசியம் அனைத்துக்கும் வர வேண்டுகிறேன். ஏப்ரல் 21, 22.